நான் போனுங்க கடவுளை கும்பிட்டங்க கோயில. எப்ப கும்பிட்ட? நீ சிலைய தானே கும்பிட்ட, கடவுளை கும்பிட்ட தெரியலையே உனக்கு? இவ்வளவு காலம் இவ்வளவு வயசு வரைக்கும் நீங்க சிலைகளை வழிபட்டு வந்தீங்க. இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிரை நம்மளால அறிய முடியல. அறிய முடியாதால நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம இருக்க மாட்டோம். அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறியிற சக்தி இல்லை. அதனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறியிற சக்தி நமக்கு இல்லை. ஆனா மகான்கள் அறிஞ்சிருக்கிறான். அதே மாதிரி மனிதனும் தன்னுயிரை அறிஞ்சவனும் உண்டு. தன்னுயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்கிறோம். எந்த மதமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த வேதமா இருந்தாலும் எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது. வேம்பண்ணா அழகா சொல்லுவார், தன்னை தான் உணராமல் தாரகம் வெளியாக்குமோன்னு. புக்குங்களை வச்சுக்கின்னு படிச்சு எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில கரைடா, தெய்வம் மனிதனுக்குள்ள இருக்கிறான், தேடி எடுடாங்க.